Hello everyone. இந்த வீடியோவில் செலெக்ஷன் ஷார்ட்டை பற்றி பார்ப்போம். செலெக்ஷன் ஷார்ட்டுங்கிறது சிம்பிளஸ்ட் ஷார்ட்டிங் டெக்னிக். இது மினிமம் அமௌண்ட் ஆஃப் மெமரியை தான் ஷார்ட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஷார்ட்டிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, given list of elementsல smallest எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கணும். எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டு ரீச் பண்ணி எல்லாமே ஷார்ட்டட் ஆர்டரில் வர வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். இப்போ கிவன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இதுலேயும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு அதை விட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்க்குறோம். 3 ஸ்மாலஸ்ட்டு தான். அதை விட ஸ்மாலஸ்ட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்குறோம். 2. அதை விட ஸ்மாலஸ்ட் இருக்குதானா இல்லை. இப்போ 2 தான் மினிமம் ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர்டு வித் 18. இப்போ ஸ்வாப் தோஸ் 2 நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸையும் ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸ்வாப் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது இதான் அவுட்புட். எகெயின் நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம். இப்போ செகண்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 18, 33, 21. இதில் செகண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். இப்போ 2 ஆல்ரெடி இன் சார்ட்டட் ஆர்டர். அப்போ நம்ம இதை வந்து என்னது இப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், 18. நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது 18. 18 எடுத்துக்கிறோம். இப்போ 18 எடுக்கும்போது எகைன் செக் பண்ணுறோம், அதோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குதானா. அது ஆல்ரெடி இன் சார்ட்டட் ஆர்டர். அப்போ ரைட் சைடு பார்க்குறோம், அதுலேயும் ஏதாவது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குதானா இல்லை. அப்போ இதுவும் ஒரு சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 33 எடுத்துக்கிறோம். 33 எடுத்துக்கிட்டு அதோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். 33யோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்மாலஸ்ட்டு தான், ஆனால் சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 21 இருக்குது. 21 இருக்குது, அதோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் தான், ஆனால் வந்து ஷார்ட்டட் ஆர்டரில் இல்லை. அதனால் என்னது ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஸ்வாப் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது 2, 3, 18, 21, 33. இப்போ எல்லா எலமெண்ட்ஸுமே ஷார்ட்டட் ஆர்டரில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தட்ஸ் எனஃப். இதனோட எஃபிஷியன்சி ஆஃப் த செலெக்ஷன் சார்ட், இதனோட எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டு. ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதை தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கூட எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி வந்து என்ன கிடைக்குது, ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட்.